அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ஒரு 15 காலி பணியிடங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க லேட்டஸ்ட்டாக. அது என்ன பணியிடங்கள், யார் யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்து சமய அறநிலைத்துறை கீழே ராமநாத சுவாமி திருக்கோயில் அப்படிங்கிறது ராமேஸ்வரத்தில் இருக்க அந்த திருக்கோயிலில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான அஃபிஷியல் வெப்சைட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. அதில் அதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்புன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் அந்த விவரங்களை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்து சமய அறநிலையத்துறை கீழே தான் அந்த கோயில் இருக்கும். ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரம். அறிவிப்பு வந்த டேட் 4/9/2025. அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இதில் கொடுத்துருக்க காலி பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் பணியாளர்கள் நியமனம் செய்ய இந்து மதத்தை சார்ந்த தகுதியான விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது விண்ணப்பங்கள் அனுப்புறதுக்கான கடைசி தேதி 6/10/2025 அப்படி சொல்லியிருக்காங்க. 6ஆம் தேதி அக்டோபர் மாதத்தில் நீங்கள் 6ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி ஆகணும். மொத்தம் பாருங்கள், 15 காலி பணியிடங்களுக்கு 4 விதமான பதவிகள் இருக்குது. ஒவ்வொரு பதவியாக பார்க்கலாம். சாதகாச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அதற்கான சம்பளம் 15,900 50,400 வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த சாதகாச்சாரிக்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் எழுத படிக்க நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து எந்த ஒரு சமய நிறுவனங்களால் அல்லது அரசு நிறுவனங்களால் அல்லது ஏனைய ஏதாவது ஒரு நிறுவனத்தால் நடத்தப்படும் ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலையில் தொடர்புடைய துறையில் ஓராண்டு படிப்பினை மேற்கொண்டதற்கான சான்றிதழை பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்து பிராமண வகுப்பை சேர்ந்தவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது 2 தகுதியும் முக்கியமாக இருக்கணும். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சது மட்டும் இல்லாமல், சரிங்களா? அவங்க மட்டும்தான் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற போஸ்ட் நேம் இரண்டாவதாக பார்க்க போகிறது உபகைங்கரியம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உபகைங்கரியம் போஸ்ட்டு 5 காலி பணியிடங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதற்கான சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 15,700 50,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த உபகைங்கரியம் அதற்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கும் நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். மேற்கொண்டு எந்த ஒரு சமய நிறுவனங்களால் அல்லது அரசு நிறுவனங்களால் ஏதாவது ஒரு நிறுவனத்தால் நடத்தப்படும் ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலையில் தொடர்புடைய துறையில் ஓராண்டு படிப்பினை மேற்கொண்டதற்கான சான்றிதழை பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த உபகைங்கரியருக்கு ரிலேட்டடான அந்த இதை நீங்கள் படிப்பினை பெற்று சான்றிதழ் பெற்றிருக்கணும். இந்த பிராமண வகுப்பை சேர்ந்தவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம 3ஆவதாக பார்க்க போகிற பதவி மகான்யாசம் அப்படிங்கிறது 6 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மகான்யாசம் 6 இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா சம்பளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15,700 50,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. அதற்கான கல்வி தகுதியும் சேம் அதே தான். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். சமய நிறுவனம் அல்லது அரசு நிறுவனம் அல்லது ஏதாவது ஒரு நிறுவனத்தில் ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலையில் தொடர்புடைய துறையில் ஓராண்டு படிப்பினை பெற்றிருக்கணும். இந்து பிராமண வகுப்பை சேர்ந்தவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து உபகோயில் அர்ச்சகர், அது 3 காலி பணியிடங்களுக்கு எடுத்திருக்காங்க. உபகோயில் அர்ச்சகருக்கான சம்பளம் 11,600 36,800 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதற்கும் கல்வி தகுதி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். சேம் அதே தான். சமய நிறுவனம் அல்லது அரசு நிறுவனம் அல்லது ஏதாவது ஒரு நிறுவனத்தால் நடத்தப்படும் ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலையில் தொடர்புடைய துறையில் ஓராண்டு படிப்பினை மேற்கொண்டிருக்கணும். இந்த பிராமண வகுப்பை சார்ந்தவங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்கணும். அவங்க மட்டும்தான் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து இந்த இதர விவரங்களை திருக்கோயில் அலுவலக வேலை நாட்களில் அலுவலக நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. அந்த கோவிலை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நீங்கள் உங்களுடைய விண்ணப்பத்தை அனுப்பணும். விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி: இணை ஆணையர், செயல் அலுவலர், அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில், ராமேஸ்வரம், ராமநாதபுரம் மாவட்டம் 623 526 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு நீங்கள் உங்களுடைய விண்ணப்பத்தை அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. விண்ணப்ப படிவம் அங்கே வெப்சைட்லேயே தனியாக ஒரு விண்ணப்பம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? இந்த ஃபார்ம் தான். இந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் எடுத்துகிட்டு ஃபில் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும்.
அதை நீங்கள் உள்வாங்கிட்டு அதை அப்ளை பண்ணுறவங்க அந்த முறையில் அப்ளை பண்ணுங்க. இதற்கான வயது வரம்பு 18லேருந்து 45 வயதுக்குள்ளே இருக்கணும். அதுக்கு இந்த வயதுக்குள்ளே உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருக்கணுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும், அதில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வச்சு அனுப்பணுங்கிறத தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெளிவாக படிச்சுட்டு அதற்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருக்குனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு விண்ணப்பத்துக்கான 2 லிங்க்கும் அதில் இருக்கும். நீங்கள் அதில் போயிட்டு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.